வெளியூர் மற்றும் உறவினர் வீட்டு பயணத்தால் சில நாட்களாக நம்ம திடலை போய் பார்க்க முடியல. இருந்தாலும் தொடர் மழையால் நல்ல பசுமையாக தான் இருக்குது. நிறைய செடி கொடிகள் புதர் போல மண்டி இருந்ததுனால கண்டிப்பாக நிறைய பூச்சி பாம்புகள் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கம்பியை வச்சு விளக்கிக்கிட்டே போனேன். இந்த இடம் இவ்வளோ காடாக இருக்கிறதுக்கு காரணம் நாம் பொதுவாக விதைகளை போட்டுட்டு அதன் இயல்புலேயே வளரட்டும்னு விட்டுருவோம். ஒரு வழியாக தேடி பார்த்ததில் புற்களுக்கு இடையே ஒரே ஒரு வெண்டி செடி மட்டும் காய்ச்சி இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. என்னடா இங்கே தானே எங்கேயோ முள்ளங்கி விதையை போட்டோம்னு தேடி பார்த்தா அடியில் முள்ளங்கி சின்னதாக காய்ச்சிருந்துச்சு. இந்த புல் இந்த இடத்துல பல வருஷமாக இருக்கிறதுனால அது கூட போட்டி போட்டுக்கிட்டு நமது காய்கறி விதைகள் வளர்வது சற்று கடினம்தான். வழக்கம் போல் தட்டைப்பயிறு நிறைய காய்ச்சி முற்றி போயிருந்தது. அதில் பச்சையாக இருந்ததை மட்டும் பறிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் தூரத்தில் கொடியே தெரியாமல் மொட்டு வச்சிருந்த பரங்கி கொடியை பார்த்துட்டு இலுப்பை பூ இளம் தளிர்களை அசைக்க அங்கிருந்து கிளம்புனேன்.